அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ராகினி, இசை ஆசிரியை, புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். இன்றைய தலைப்பு தன்னலமில்லா உழைப்பின் மரியாதை. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி. வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நம்ம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். இன்று நாம் பேச விரும்புவது நம்மை எல்லாவற்றையும் பெற வைக்கும் ஒரு மகத்தான விஷயத்தை பற்றி. அதுதான் உழைப்பின் மரியாதை. உழைப்புக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்ப வைக்கிறது, நம்மை உயர்ந்த மனிதனாக மாற்றுகிறது. அது உழைப்பு தான். எந்த துறையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் உழைத்தால் மரியாதை வருவது உறுதி. தன்னலமில்லா உழைப்பு என்பது எந்த நலனை கடந்து பிறர் நலனுக்காக செய்யப்படும் நேர்மையான முயற்சி. இது ஒரு பெற்றோரின் அன்பான வேலை வாய்ப்பு, ஒரு ஆசிரியையின் மனமுவந்த பாட போதனை, அல்லது சமூகத்திற்காக எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்கும் ஒரு நல்லவரின் தொண்டாகவும் இருக்கலாம். திருவள்ளுவர் சொல்கிறார், ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அதாவது ஒருவன் ஊழலை, அதாவது உழைப்பை விட பெரிய வழி எதுவும் இல்லை, அதற்கே முன் எதுவும் நிற்க முடியாது. உதாரணமாக அப்துல் கலாமை எடுத்துக்கொள்வோம். ஏவுகணை அறிவியலாளராக தொடங்கி இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த அப்துல் கலாம் அவர்கள் கிராமத்தில் பிறந்தவரே. ஆனால் கடின உழைப்பு, நேர்மையும் கனவுகளையும் கொண்டு அவர் உலகத்தையே பாதித்தார். அதே போல் மற்றொரு உதாரணமாக விவசாயியை பார்ப்போம். ஒரு விவசாயி தான் நமக்கு உணவு தருகிறார். அவர் சூரியனோடு எழுந்து மழையிலும் வெயிலிலும் வேலை பார்த்து நம்ம வாழ்வை பாதுகாக்கிறார். அவருடைய உழைப்பு இல்லாமல் நாம் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அதுதான் உழைப்பின் மரியாதை. இன்று பலரும் சுலபமான வெற்றி தேடுறாங்க. ஆனால் உண்மையான வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு எல்லாம் உண்மையான உழைப்பில் இருந்துதான் வரும். உழைத்து என்றுமே வீண் போகாதது. அது ஒரு நாள் நம்மை உயர்வுக்கு கொண்டு போவதே உறுதி. மகாத்மா காந்தி கூறியுள்ளார், பிறருக்காக உழைக்கும் போது நம்மை நாமே கண்டுபிடிக்கிறோம். இது போன்ற உழைப்புக்கு கிடைக்கும் மரியாதை எதையும் விட உயர்ந்தது. அது பணமாக இருக்க வேண்டியதில்லை. நன்றி, மதிப்பு மற்றும் ஒருவரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு புன்னகை கூட அது. நாம் அனைவரும் எப்போது ஒருவருக்காக எதையாவது செய்வோமோ, தயவு, நேர்மை மற்றும் மனமுவந்த சேவை மூலம் அப்போதுதான் உண்மையான மரியாதை பெறுகிறோம். முடிவாக, நாம் எங்கு இருந்தாலும், என்ன வேலை செய்தாலும் தன்னலமில்லா உழைப்பை நம் வாழ்க்கையின் ஒரு பாகமாக ஆக்குவோம். அது நம் வாழ்க்கையையும் மற்றவர்களுடைய வாழ்வையும் சிறப்பாக்கும். நாம் எந்த வேலையையும் சிறுமைப்படுத்தாமல் முழு மனதோடு செய்கிறோம் என்றால் அது நம்ம மரியாதையை, நம்ம வாழ்க்கையை உயர வைக்கும். உழைப்பை நேசிக்கலாம், அதில்தான் நம் எதிர்காலம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.